போர் குணம் கொண்ட போர் வாழ்னு அவரவரே அழைச்சிப்பாரு. போர்வாள் அப்படின்னா மாற்றம் முன்னேற்றம் பாகுபலி அவர் தானே? அவரு கிடையாது. இன்னொரு கொடுக்குறேன். தோல்ல துண்டை போட்டு எக்கி பேசுவாரு. சிவாஜி கணேசன் மாதிரி பேசுறாருன்னா அவர் காலத்து ஆளு வைகோவா தான் இருக்கணும். கரெக்டா கண்டுபிடிச்சிட்டா, வைகோவா தான். நேத்து விருதுநகர் மாவட்டத்துல நெல்லை அந்த மதிமுக மன்ற நிர்வாகிகள் கூட்டம் வந்து நடந்தது. விருதுநகர்ல நெல்லை கூட்டம் வந்து நடந்தது. அதுல சாத்தூர்ல தான் அது நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓ, நெல்லைக்கு போனா அல்வா வாங்கி சாப்பிட்டு நமக்கே அல்வா கொடுத்துருவாங்கன்ட்டு இங்க கூட்டு வந்திருக்காங்க. இங்கேயே தொண்டர்கள் அல்வா தான் கொடுத்துருக்காங்க. சேவு கொடுக்கலையா? அதான் சேவு சாப்பிட போயிட்டாங்கன்னா பிரச்சனையே. இப்ப என்ன அப்படின்னா, மைக்கு எல்லா நிர்வாகிகள்லாம் பேசி முடிச்சு கடைசியா தானே கட்சி தலைவர் வந்து பேசுவாங்க. அதே மாதிரிதான் கடைசியா வந்து பேச வந்திருக்காரு வைகோ. என் உயிரிலும் மேலான செந்தமிழ் மண்ணே வணக்கம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காரு. 1967 இதே மண்ண நான் பேசியிருக்கேன். எடுத்தோன்னே 1967 போனா போயிருக்காரு. ஆனா அதுக்கப்புறம் பாருங்க, இடப்பட்ட ஒரு 40 வருஷம் இந்த பக்கம் வரல போல. 40-50 வருஷம். இன்னொன்னு என்ன சொல்றேன்னா, அங்க 1967 இதே மண்ணில் பேசியிருக்கேன்னு ஆரம்பிச்சு அப்படியே கலிங்கத்து பரணி, 8 தொகை, 10 பாட்டு, அறநானூறு புறநானூறு, அப்படியே சீனா வழியா ரஷ்யா உக்ரைன், அப்புறம் திருப்பி இந்தியா தமிழ்நாடு தொடர்றதுக்குள்ளார நிர்வாகிகள் சோர்வாயிட்டாங்க. எல்லாம் வெளியில கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே வைகோ சொல்றாரு, நிர்வாகிகள் நான் உயிரை கொடுத்து இங்க ஒருத்த நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க எப்படி எல்லாரும் வெளியே போனா வந்து உட்காருங்க அப்படின்ட்டு கோச்சிட்டு போய் அவர் உட்காந்துட்டாராம். ஓ, அவர் உட்காந்துட்டாரு. நிர்வாகிகள் யாரும் உட்காரவே இல்லை, தொண்டர் யாரும் உட்காரவே இல்லை. அவர் போய் கோச்சிட்டு உட்கார்ந்த உடனே இன்னொருத்தர் கெஞ்சறாரு, தயவு செஞ்சு மண்டபவாசல் யாரும் நிக்காதீங்க, இந்த உட்காரன்னு கேட்டுட்டு தான் யாரும் கேட்கவே கிடையாது. இந்த மாதிரி சலசலப்பு நடக்கிறப்ப, ஏன்னா கட்சி தலைவர் அது, பொதுமக்கள் கூட கிடையாது, கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகள் கேட்க மாட்டாங்கிறத அது வந்து நியூஸ் ஆகிறதுக்கு எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ண தானே செய்வாங்க. உடனே அங்க இருக்கிற கேமராமேன்ஸ், ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே இதை வந்து படம் பிடிச்சிருக்காங்க. உடனே திரும்பி மைக்க பிடிச்ச வைகோ வந்து அவங்களுடைய கேமரா வந்து புடுங்க, அவங்க ஃபிலிம் ரோல வந்து எடுங்க அப்படின்னு இருக்காரு. எஸ்டி கார்டு வந்ததே தெரியாம இருக்கிறாரா தலைவர்? டெக்னாலஜி யுகத்துல இன்னும் ஃபிலிம் ரோல வச்சுதான் எடுத்துட்டு இருக்காரு. அவர் வந்து நம்பிக்கிட்டு இருக்காரு. அப்டேட்டே ஆகாத அரசியல் தலைவர்னு நம்ம இதை வச்சு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா என்னன்னா, ஒரு பொது இடத்துல அவரோட செய்தியை கேரி பண்றது அங்க ரிப்போர்ட்டர்ல வந்து போயிருக்காங்க. ஃபிலிம் ரோல உருவங்கன்னு சொல்றது இல்லைன்னா, சொன்ன உடனேயே நிறைய மதிமுக தொண்டர் கைத்தட்டினது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற ரிப்போர்ட்டரை போய் சில பேர் தாக்கிருக்காங்க, கேமரா வந்து புடுங்கிருக்காங்க. அங்க பாதுகாப்பு பணியில இருந்த போலீஸ்காரங்க அங்க இருந்த ஜேர்னலிஸ்ட் அப்படி பத்திரமா கூட்டு வெளியே வந்திருக்காங்க. இப்ப போலீஸ்ல கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருக்காங்க.